ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எவ்ரிடே மீல்ஸ் இந்தியா அந்த சேனலில் இப்போ நாங்கள் சிம்லா டூர் போனோம். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சென்னை வந்துடுங்க. சென்னை வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் நைட்டு ட்ரெயின் ஏறினீங்கன்னா இப்போ கரீம்ரத் நாங்கள் ஏறின ட்ரெயின் கரீம்ரத். அது 1 டே 1 நைட்டு. அதாவது திங்கக்கிழமை மார்னிங் 6 o'clock ஏறி மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்னிங் 6 o'clock நாங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து ரிட்டையரிங் ரூம் போட்டு பக்கத்தில் போய் நாங்கள் டெல்லி சாந்தினி சவுக்கு அந்த மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அந்த சாந்தினி சவுக் மார்க்கெட்லேருந்து நீங்கள் நேராக 1 கிலோமீட்ரு கடைவீதியெல்லாம் சுற்றி நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லீலா வந்துடும். செங்கோட்டை அன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. நாங்கள் எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்லா ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்து நைட்டு சிம்லா போகிற ட்ரெயினுக்கு ரெடி ஆகணும். சிம்லா போகிறதுக்கு நீங்கள் இந்த கல்கா அப்படின்ற இடத்துக்கு வரணும். அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து டெய்லி எவ்ரி நைட்டு உங்களுக்கு 9 o'clock. அது எப்போயுமே ஒரு 3 hours லேட்டாக தான் வரும். நைட்டு 11:55 வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதில் ஏறி மார்னிங் பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்ல செம்ம க்ரௌடு. மார்னிங் நாங்கள் இறங்கிட்டோம். அதுவும் லேட்டாக வந்ததுனால ட்ரெயினை எங்களால் பிடிக்க முடியல. ஆன் த ஸ்பாட் ட்ரெயின் கிளம்பிருச்சு. நாங்கள் ட்ரெயினை பிடிச்சி ஏறிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன ஜாலியாக கல்காலேருந்து சிம்லா டாய் ட்ரெயினில் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். ஆனால் அந்த ட்ரெயின் நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடணும். எங்கள் கூட வந்தவங்களோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். அதே மாதிரி டிசம்பரும் ஜான்வரியும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாய் ட்ரெயின் போகிற இடம் ஃபுல்லாக வெறும் ஸ்னோவாக இருக்குங்க. இப்போ நாங்கள் 1 மாதம் பின்னாடி வந்ததுனால எங்களால் அந்த இதை பார்க்க முடியல. நாங்கள் நேராக சிம்லா போயிட்டு ஓகே எங்களோட லக் இருந்துச்சுன்னா நாங்கள் சிம்லாலேயே ஐஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெதர் கஸ்ட்டை செக் பண்ணிக்கிட்டே போனோம். நாங்கள் நார்கண்டா அப்படின்ற இடத்துல சிம்லாவிலேருந்து ஒரு 2 hours ஜேர்னி பண்ணோம்னா அங்கே போய் பார்க்கலான்ட்டு போனோம். அதுக்கப்புறம் ரூமு இதெல்லாம் நாங்கள் தேடி அங்கே போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி வந்தோம். அங்கே வந்தால் ஒரு ஆர்மி கேம்ப் இருந்துச்சு. அந்த ஆர்மி கேம்பில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஆர்மியோட இதெல்லாம் ஒரு வீடியோவாக ஒரு ஷோ மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இறங்கினோடனே செம்ம குளிருங்க. நாங்கள் இறங்கும்போதே 6 மணி ஆகிடுச்சா, அதனால் என்னோடய வீடியோ எடுக்க முடில. நாங்கள் அடுத்து ரூம் தேடணும் அப்படின்றதுக்காக அந்த இதுலேயே ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் இந்த ஆர்மி கேம்பை ஃபுல்லாக நைட்டு சுற்றி பார்த்தோங்க. ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். பட் நம்ம ஆர்மி பீப்புள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் செம்மையாக காமிச்சாங்க. அப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அங்கனக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப நைட்டு ஒரு 7:30க்கு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் எப்படி எங்களுக்கு கிடச்சிச்சின்னா, அதாவது நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸு, அதாவது மால் ரோடுன்னு இருக்குது. அந்த மால் ரோட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு தள்ளி எடுத்திங்கன்னா 800. அதுவே நீங்கள் அந்த மால் ரோட்டுக்கிட்டேயே எடுத்திங்கன்னா 1000 வரும். அடுத்து நெக்ஸ்ட் டே நாங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நார்கண்டா கிளம்பிட்டோம். ஏன்னா சிம்லாவில் கொஞ்சம் நல்ல வெயில் அடிச்சிச்சு. அங்கே ஸ்னோஃபால்லாம் எதுவுமே இல்லை. சரி அங்கேருந்து ஒரு 50 kilometers போனோம்னா அந்த சைடு ஸ்னோஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம போகிறதே ஸ்னோஃபால் பார்க்குறதுக்கு தான், ப்ளஸ் ஸ்னோவில் நல்லா விளாடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். அங்கேருந்து நார்கண்டா அப்படின்ற பிளேஸ்க்கு நாங்கள் டாக்ஸி பிடிச்சி போயிட்டு இருந்தாங்க. டாக்ஸிக்கு 6000. நாங்கள் 2 ஃபேமிலி அதை ஷேர் பண்ணிக்கிட்டோங்க. அப்படியே பார்க்கும்போது அந்த ஸ்டார்டிங் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 30 kilometers தாண்டினோடனே அங்கே காரில் போக போக நாங்கள் ஸ்னோவை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எப்படா அந்த ஸ்னோவை கையில் அள்ளி நம்ம விளாடுவோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டூர். பார்த்திங்கன்னா ஐஸை பார்க்கும்போது எப்போ போவோம், நம்ம அந்த ஐஸ்கிட்ட எப்போ போய் விளாடுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே போனோம். அதே மாதிரி அந்த ஐஸில் நம்ம விளாட போகும்போது அதுக்குரிய அந்த கிளாத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாடகைக்கு அங்கேயே கொடுக்குறாங்க. 1000லேருந்து 1500 வரைக்கும். நாங்கள் மேக்ஸிமம் சொட்ரு ப்ளஸ்ஸு அதாவது மற்ற கிளாத் எல்லாமே நாங்கள் கொண்டு போனோங்க. அங்கங்கே நின்று சில வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே போனோம். அடுத்து இன்னும் என்னென்ன பார்த்தோம், நாங்கள் என்னென்ன விளாண்டோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்.
ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது இந்த ஸ்னோஃபால் ஆகுது இல்லை, அதுதான் மல்லிகைப்பூ மாதிரி இப்படி அழுனா வரும். ஆமாம், இது ஜாம் ஆயிருக்கு. இல்லை இதெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ எடுக்காதம்மா, உடனே இப்போ எடுத்துருவேன். ஏன் பரப்பு கட்டேன் ரோடு பிளாக்